ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற டுட்டோரியலில் நம்ம வந்து டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டயக்ராம் எடுத்துக்கிறேன். டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம போட போகிற டயக்ராமு. இதோட ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்தீங்கன்னா 70x60. தென் இந்த சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30. சென்டர் டிஸ்டன்ஸ் இந்த இடம் வந்து 10. தென் இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 20. இது வந்து ரேடியஸ் 3, அதாவது இது வந்து ஃபில்லட்டு. தென் 25 இன்னரும் அவுட்டர் ஃபில்லட் ரேடியஸ் 3, இன்னர் ஃபில்லட் ரேடியஸ் 3. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து ரேடியஸ் 8. தென் மொத்தம் 4 சர்க்கிள்ஸ் இருக்குது. 4 சர்க்கிளோட டயா வந்து 12. அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30. தென் கீழேருந்து இந்த சர்க்கிளுக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா 29. தென் சாருங்க ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்க்கோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழேருந்து 6.37. தென் இதுக்கு மேலே உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5. அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் டைமென்ஷன் இல்லை. வாங்க டயக்ராம்குள்ளே என்ட்ராகலாம். ஃபைல் கொடுத்து நியூ கொடுத்து ஓகே கொடுத்துங்க. பாட்டில் தான் இருக்குது. ஓகே, இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நான் பேக்ரவுண்டை பிளெயின் ஒயிட்டுக்கு மாற்றிக்கிறேன். தென் ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். தென் ரெக்டாங்கிளில் போயிட்டு கார்னர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு ஆக்சிஸ்லேருந்து கரெக்டாக நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். செலக்ட். தென் ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணி இதுக்கு டைமென்ஷன் தரேன். டைமென்ஷனை வந்து 70. தென் வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 7.50. ஓகே, தென் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபியூச்சர்ஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 60. என்டர். ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, இப்போ வந்து நான் இந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேன் க்ரியேட் பண்ண போகிறேன். சென்டராக பிளேன் க்ரியேட் பண்ண போகிறேன். பிளேனு இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து 30. ஃப்ளிப் ஆஃப்செட் கொடுத்துக்கிறேன். கிளிக் ஓகே. தென் இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். நார்மல் டு ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். தென் சர்க்கிள் எடுத்துக்கிறேன். சர்க்கிள் எடுத்துகிட்டு நார்மலாக 2 சர்க்கிள் போட்டுக்கிறேன். தென் ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுக்குறேன். இது வந்து 50. இது வந்து 25. தென் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 5. தென் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 29. தென் லைன் போயிட்டு மிட் பாயிண்ட் லைன் எடுத்துக்கிறேன். மிட் பாயிண்ட் லைன் போயிட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இதோட மிட் பாயிண்ட் ஃபைன் பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெச்சடாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரெச்சடு மீன்ஸ் லென்த்தாக லைன் போட்டுக்கிறேன். கிளிக் ஓகே. இப்போ வந்து இந்த லைனையும் டேன்ஜென்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி டேன்ஜென்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். தென் எகைன் லைன் செலக்ட் பண்ணி இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளுக்கு டேன்ஜென்ட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். தென் கன்வெர்ட் என்டிட்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. தென் ட்ரிம் என்டிட்டிஸ் கொடுத்துக்கிறேன். இதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். உள்ள ரேடியேஷன் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸஸாக போகிற லைனையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஃபைண்ட் காமிச்சிருச்சு. தென் இதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் ஓகே கொடுத்துட்டு ஃபியூச்சர்ஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ் கொடுத்துக்கிறேன்.
இதில் வந்து மிட் பிளேன் செலக்ட் பண்ணி டிஸ்டன்ஸ் வந்து 10 mm, டோட்டல் 20, அதில் 10 கொடுத்துக்கிறேன். இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5 கொடுக்கணும். தென் சேம் இதே இந்த பிளேனையும் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். நார்மல் 2. தென் 3 பாயிண்ட் ஆர்க் சூஸ் பண்ணுறேன். ஜூம் பண்ணிக்கிறேன். நார்மலாக ஒரு ஆர்க் போட்டுங்க, இந்த பக்கம் வர மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இந்த இன்னர் சர்க்கிளை கன்வெர்ட் என்டிஸாக மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் டைமென்ஷன். ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.13. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் 6.37. தென் இந்த ஆர்க்கையும் இந்த சர்க்கிளையும் நான் டேஞ்சன் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். தென் மேலே ஒரு ஆர்க் போடணும். சேம் 3 பாயிண்ட் ஆர்க்கு. தென் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இந்த டைரெக்ஷனில் வர மாதிரி கொடுத்துங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. தென் ஸ்மார்ட் டைமென்ஷன் இதோட வந்து 6.25. இந்த இதிலிருந்து இந்த இதுக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 2.50. ஓகே. கிளிக் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கன்வெர்ட் என்ட்ரிஸ் அகைன் கொடுத்து அவுட்டர் சர்க்கிளை ஸ்கெட்சாக மாற்றிக்கிறேன். தென் இங்கே பாருங்கள், ஃபுல்லி டிஃபைன்ட் வந்துடுச்சு. ட்ரிம் என்டிட்டிஸ் கொடுத்து இதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே. தென் இன்னொரு வேலை இருக்குது. அகெயின் கன்வெர்ட் என்டிட்டிஸ், இது இந்த எட்ஜு இந்த எட்ஜும் கொடுத்துக்கிறேன். தென் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து நான் இந்த சர்க்கிளையும் இந்த லைனையும் இந்த சர்க்கிளையும் இந்த லைனையும் டேஞ்சன் பண்ணிக்கிறேன். கிளிக் ஓகே. ட்ரிம் என்டிட்டிஸ், யா இப்போ கரெக்டாக இருக்குது. கிளிக் ஓகே. ஃபியூச்சர்ஸில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூட், இதோட டிஸ்டன்ஸ் வந்து 5. கிளிக் ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பார்ட்டை அப்படியே ஆப்போசிட்டில் கொண்டு போகிறேன். அது பேர் வந்து 3D மிரர்னு சொல்லுவாங்க. மிரரு பாஸ் எக்ஸ்ட்ரூட் 3 செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ பிளேன் செலக்ட் பண்ணணும். பிளேன் 1 செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், சேம் ஸ்கெட்சு, சேம் இந்த சாலிட் பார்ட் அப்படியே ஆப்போசிட்டில் வந்துடுச்சு. ஓகே கொடுத்துங்க. தென் இப்போ வந்து நம்ம ஃபில்லட் கொடுக்கணும். ஃபில்லட் வந்து 3. தென் ஆப்போசிட்லேயும் 3. ஓகே கொடுத்துங்க. தென் நான் இப்போ வந்து இந்த ஃபேஸை வச்சு இந்த சென்டராக ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து 35. சேம் ஃப்ளிப் ஆஃப்செட், அப்போ தான் சென்டராக போயிருக்கும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 70. ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 35 இருக்கும். இந்த பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். நார்மல் 2. தென் லைன் எடுத்துக்கிறேன். இந்த சென்டர் பாயிண்ட் ஃபைன் பண்ணுங்கள் இந்த ஒர்க்கு. தென் ரிப்போட சென்டர் பாயிண்ட்டு. ஓகே. தென் சேம் ஜூம் பண்ணால் இதோட லாக், இந்த லாக் பாயிண்ட்டையும் இதையும் லாக் பண்ணிங்க. ஓகே. தென் ஃபியூச்சர்ஸு எக்ஸ்ட்ரூடு, இதை வந்து மிட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். டைமென்ஷன் வந்து 8. கிளிக் ஓகே. ஓகே. நான் இந்த பார்ட்டை சேம் 3D மிரர் பண்ண போகிறேன். பிளேன் 1 சூஸ் பண்ணுறேன். தென் பாருங்கள், சேம் அது அப்படியே அங்கே வந்துருச்சு. தென் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸ்கெட்ச் கொடுத்துட்டு சர்க்கிள் சூஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள். டயா வந்து 12. சேம் டயா 12. நெக்ஸ்ட் நான் ஒரு சென்டர் லைன் போட்டுக்கிறேன்.
ஓகே தென் ஸ்மார்ட் டைமென்ஷன் இங்கேருந்து இந்த எட்ஜ் வந்து 15. சேம் இங்கேயும் 15. ஸோ சென்டர் எப்படியும் கரெக்டாக 30 தான் இருக்கும், இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். ஓகே 30 தான் இருக்குது. தென் நம்ம வந்து இப்போ மிரர் பண்ண போகிறோம். மிரர் என்டிட்டிஸ் இந்த சர்க்கிள் மிரர் அபவுட் டு சென்டர் லைன். ஓகே தென் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் தரணும். இப்போது இது வந்து 40, இந்த டிஸ்டன்ஸும் 40. இப்போ நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கணும். இந்த பாயிண்ட்டையும் அந்த பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணி வெர்டிக்கல் கொடுத்துங்க. ஓவர் ஸ்கெட்சாக தான் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஸ்கெட்ச் கரெக்டாக இருக்குது, அதனால தான் அப்படி ஃபுல்லி டிஃபைன்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கட்டு, இது வந்து பிளைண்டு த்ரோ ஆல் கொடுத்துங்க. த்ரோ ஆல் பிளைண்ட் எது வேணாலும் கொடுத்துங்க, நத்திங் இஸ். தென் இதுக்கு வந்து ஃபில்லட் தரணும். ஃபில்லட் பார்த்தீங்கன்னா 1 mm. டயக்ராம் வந்து C1ன்னு கொடுத்துருப்பான். தென் நான் ரொட்டேட் பண்ணி பின்னாடியும் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். தென் போட்டாச்சு. தென் இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். நார்மல் டு ஒரு சர்க்கிள் எடுத்து 1 நிமிட் நான் இந்த 2 மிரர் பிளேன் 2 ஹைட் பண்ணேன். பிளேன் 1ஐயும் ஹைட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் எனக்கு சென்டர் பாயிண்ட் தெரியல, அதனால் ஹைட் பண்ணிக்கிட்டேன். தென் நார்மலாக ஒரு சர்க்கிள், அதோட ரேடியஸ் வந்து 4, டயா வைப்போனா 8ன்னு அர்த்தம். ஓகே தென் ஒரு சென்டர் லைன் எடுத்துங்க. ஓகே இப்போ வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. கிளிக் ஓகே. ஃபியூச்சர்ஸில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூட் கட் கொடுங்க, த்ரோ ஆல் கொடுங்க, ஓகே கொடுங்க. அது ஃபுல்லாக கட் ஆகிரும். தென் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே ஃபில்லட் தான். ஃபில்லட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்லட் வந்து 2 mm. 2 mm வந்து இதில் இந்த ரிப்பில் வரும். கிளிக் ஓகே. தென் எகைன் ஃபில்லட்டு, இது வந்து ரேடியஸ் வந்து 1 mm. 1 mm வந்து இந்த ரிப்புக்கு வரும். கிளிக் ஓகே. தென் ரேடியஸ் வந்து 15, இந்த எட்ஜஸ் கொடுக்கணும். கார்னர் ஆர் எட்ஜஸ், இது வந்து கார்னர்னு சொல்லுவாங்க, இந்த பகுதி வந்து எட்ஜுன்னு வரும். எட்ஜ் ஆர் ஃபேஸ் ஐ டோன்ட் நோ, பட்டு அது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான். ஓகே ஃபில்லட் கொடுத்தாச்சு. கிளிக் ஓகே. தென் மேக்ஸிமம் எல்லாத்தையும் போட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த டயக்ராம். தென் வந்து அப்பீரியன்ஸ் ஆட் பண்ணோம். பிளாஸ்டிக்கில் ப்ளூடு டிம் இது கொடுத்து பார்க்கலாம். ஓகே நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.